Hi friends, welcome back to the channel Kanavu Kudil and have a nice day to everyone. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான ஒரு சாண்ட்விச் ரெசிபி பார்த்துடலாமா? ரொம்பவே ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக ரொம்ப குவிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் இது. அது மட்டும் இல்லைங்க, இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு சாண்ட்விச் ரெசிபி. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை பார்த்துடலாமாங்க. நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய குழந்தைங்களுக்கு மஷ்ரூம் பிடிக்காது, கீரையும் அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த சாண்ட்விட்சை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்போ திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. இந்த சாண்ட்விச்சுக்கு தேவைப்படக்கூடிய மெயின் இன்க்ரீடியன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் அண்ட் ஸ்பினச். இது ரெண்டையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஆயில் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ண மஷ்ரூமை போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்குங்க. வதக்கும் போது நிறைய தண்ணி விடும், அதே மாதிரி மஷ்ரூமும் நல்லா சுருங்கிடும். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஸ்பினச் ஆட் பண்ணணும். 250 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுக்கிறீங்கன்னா ஒரு சின்ன கட்டு கீரை சரியாக இருக்கும். இல்லை 400 கிராம் மஷ்ரூம்னா நம்ம 2 கட்டு கீரை கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும். கீரையில் இருக்கிற வாட்டரை கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ண கீரையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 1 மினிட்லேயே நல்லா சுருளை வதங்கிடும். சில குழந்தைங்களுக்கு மஷ்ரூமும் பிடிக்காது, சேம் டைம் கீரையும் அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாண்ட்விச் ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்கள், மறுபடியும் கேட்பாங்க. கீரை அண்ட் மஷ்ரூம் ரெண்டுமே நல்லா குக் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணல. ஆனால் அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த வாட்டர் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகட்டும். எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் ஸ்பைஸ்க்காக நம்ம பெப்பர் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம், கூட கொஞ்சம் சால்ட். மஷ்ரூமில் இருக்கிற வாட்டர் 90% எவாப்ரேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சில வெஜிடபிள்ஸில் நம்ம முன்னையே சால்ட் ஆட் பண்ணலாம். பட் மஷ்ரூம் மாதிரி வெஜிடபிள்ஸ் பார்க்கும்போது நிறையா தெரியும், வதங்கினதுக்கப்புறம் நல்லா அது சுருங்கிடும். ஸோ குவான்டிட்டி ரொம்ப கம்மியாயிடும். அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறோம். காரம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டுக்கு நடுவில் வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் இவ்வளோ தாங்க. இந்த சாண்ட்விச் கம்ப்ளீட்டாக ஒரு ஹெல்தியர் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வீட் ப்ரெட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். மைனஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்க்கலைனாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சீஸ் எடுத்துருக்கோம். நல்லா கிரேட்டட் சீஸ், மொசரெல்லா சீஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மைனஸ் அண்டு சீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சூடாக இருக்கும்போதே சீஸை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது அந்த பாத்திரத்துலேயே சீஸ் மெல்ட் ஆகி ஒட்டிக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஸ்டஃபிங் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும்னா நிறையா சீஸ் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். இப்போது நம்ம சாண்ட்விச்சஸை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. கீ இல்லை பட்டர் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணி ப்ரெட்டை ஒரு சைட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை ப்ரெட்டில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட்டையும் மேலே வச்சு டோஸ்ட் பண்ணலாம். நம்ம 2 ப்ரெட்டையுமே ஒரு சைடு தான் டோஸ்ட் பண்ணியிருந்தோம். அது உள்ளே வர மாதிரி வச்சுட்டு இன்னொரு சைடை இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு டோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய சீஸ் நல்லா மெல்ட் ஆகும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சாண்ட்விச் 2 சைடுமே ஈவனாக டோஸ்ட் ஆகிடுச்சு. நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே நம்ம ஸ்டஃபிங் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நல்லா சீஸியான சூப்பர் டேஸ்டியான ஒரு சாண்ட்விச். மைனஸ் கூட நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, கெச்சப்பெல்லாம் அவசியமே இல்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாண்ட்விச்சை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணதுனால அந்த ப்ரெட்டோட திக்னஸ் ரொம்பவே தின்னாக இருக்குது. இப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட மறந்துடாதீங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.